நண்பர்களே, அஸ்ட்ரோ ராஜாராம் திருச்சி. கன்னி லக்கணம். லக்கணத்தில் சூரியன், சந்திரன், கேது. போகஸ்தானாதிபதியான சூரியன் லாபஸ்தானாதிபதியான சந்திரனுடன் கேதுவுடன் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக சூரிய திசையும் சந்திர திசை கேது திசை 3 திசை கடுமையான கெடுகுலங்களை தரும். ஜாதகருக்கு மனச்சஞ்சலம், மனக்குழப்பம், மன உறுதி இருக்காது, தைரியம் இருக்காது, சிந்தனை ஆற்றல், அறிவு ஆற்றல் எதுவும் இருக்காது. ஜாதகரே வேஸ்ட். வீடு கொடுத்து அந்த புதன் ஆட்சி உச்சம் பெற்று இருக்கும் பொழுது சற்று கெடுபலன் குறையும். ஆனால் கெடுபலன் தான். தாயின் தாப்புனாருக்கும் கெழுத்து ரீதியான பிரச்சனை. மனிதனுக்கு தேவையில்லாத சிந்தனைகள் இருக்கும். தாய்க்கும் தகப்பனாருக்கும் அடிக்கடி நோய் தொந்தரவு. முதல் திருமணம் பாதிப்பு, கூட்டு தொழில் பாதிப்பு, நண்பர்களால் பிரச்சனை. தாலி கட்டிய மனைவி தாம்பத்திய சிவம் கொடுத்த மனைவினாலே அனைத்தை இழக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக மோசமான ஒரு அமைப்பு. சூரிய திசையும் சந்திர திசையும் வந்தால் வச்சு செஞ்சிடும். ஒன்றும் இருக்காது. டவுசர் மட்டும்தான் மிஞ்சி. டவுசரையும் கழட்டி விட்டுருவார். கோல்சாரம் அதில் இன்னும் அஷ்டமதி ஜனிய ஜம்ம எழுதி டவுசரையும் கழட்டி விட்டுருவார். சரி, விதிவிலக்கு குரு சுக்கரனுடைய பாதிக்கும்பொழுது கண்டிப்பாக சூரிய திசை சந்திர திசை ஓரளவு, சூரிய திசை ஒரு மத்தியமான பலனையும் சந்திர திசை கேது திசையும் மிக மிக சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். ஏன்னா கேது இருக்கு மீட்டின் அதிபதியும் பலனையும் தன்ற புதன் திசையை போலவும் தன்னுடைய சேர்ந்திருக்க சூரியன் சந்திரனுடைய காரகத்துவத்தையும் ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும். கன்னிக்கேது மிக 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 சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும். 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்ல போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணால் என்னுடைய வீடியோ வரும். 2022 கணித்துள்ளேன். விதிமதி கதி சாதகமாக இருப்பதால் அவரே அடுத்த செய்யும். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாருன்னு யூடியூப்ல போய் தமிழில் டைப் அடிச்சு என்னுடைய சேனல் அஸ்ட்ரோ ராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ ஒரே பதிவில் 2 தடவை மொத்தம் 5-6 வீடியோ போட்டுருக்கேன். அதில் 1 ரிசல்ட் வந்துடுச்சு. நான் கணித்தக்கூடிய திரு நரேந்திர மோடிகள் தான் வருவார்னு நான் கணிச்சிருந்தேன். அதே பதிவுரையில் இன்னொருத்தரையும் கழிச்சு இதுவரை கணித்து 22 மாதங்கள் ஆகிவிட்டது. இன்னும் ரிசல்ட் தெரியணும்னா இன்னும் 22 மாதம் ஆகும். ஆனால் தான் அவருடைய ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக அவர் தான் செய்யும். எந்த இதே ஒரு ப்ரிடிக்ஷனையும் ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடியது. நான் சொல்கிறது தான் நடக்கும், நடக்கிறது தான் ஏன் நடக்கப்போ. சரி, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோ ராஜாராம். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.